முறைகேடு செய்யும் தொழிலதிபர் அதானியை பிரதமர் மோடி 100% பாதுகாத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான கௌதம் அதானி மீது அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அமெரிக்காவில் சூரிய சக்தி திட்டத்தில் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அதானி மற்றும் அவரது உறவினர் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேர் $265 மில்லியன் லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்த முதலீட்டாளர்களை அதானி குழுமம் ஏமாற்றியுள்ளது என ஆணையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அதானி உட்பட 7 பேருக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முறைகேடு செய்யும் அதானியை பிரதமர் மோடி 100% பாதுகாத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதானி மீது அமெரிக்காவில் நடவடிக்கை எடுக்கப்படும் போது இந்தியாவில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். மேலும் 16,800 கோடி ரூபாய் மதிப்பிலான சூரிய மின்சக்தி திட்ட ஒப்பந்தத்தை பெற அதானி 2,100 கோடி ரூபாய் லஞ்சம் தர முன்வந்ததாக புகார் எழுந்ததாகவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். முறைகேடு புகார்கள் உள்ள போதும் சுதந்திரமாக வலம் வரும் அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி அதானி முறைகேடு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.